ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டென்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டோரிஸ் பார்க்க போகணும். பிஃபோர் தட் யூ ஹாவ் டு நோ அபவுட் டென்சஸ். ஓகே, ஸோ டென்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட் வந்து நீங்கள் வந்து 12 டென்ஸும் என்னெல்லாம் டென்ஸ் உண்டு, அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். நம்ம சேனல்லே வீடியோ இருக்குது. அப்படி இல்லைனா நீங்கள் வேறு சேனல் கூட ரெஃபர் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு எது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதோ அதை பாருங்கள். பார்த்துட்டு ஃபஸ்ட்டு டென்ஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி யூஸ் பண்ணணும், ஒரு டென்ஸோட மீனிங் என்ன, எந்த இடத்துல அது யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை பார்த்தா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த 12 டென்ஸை பற்றி ஒரு 6 ஸ்டோரிஸில் 12 டென்ஸையும் கவர் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா ஒரு டென்ஸ்லையும் 5 ஸ்டோரிஸ் வச்சு பார்க்கலாம். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகிட்டு அப்படின்னா நீங்கள் பேச ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ டென்ஸ் தான் எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராமர்ஸ் இருக்குது. கிராமர் வீடியோ நிறைய இருக்குது. கிராமர் ஒரு வீடியோ 30 டேஸ்க்குள்ளது நம்ம சேனலில் போட்டிருக்கோம். லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம இப்போ நடக்கிற விஷயத்த சொல்கிறது, நிகழ்காலத்துக்கு வைக்கிறது தான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, இப்போ நீங்கள் வந்து அந்த வீடியோ கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, அதனால் உங்களுக்கு இந்த டென்ஸ் பற்றி ஓரளவுக்கு தெரியும். ஸோ அதனால் நம்ம இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை வச்சு டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்னால் இப்போ நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம். அதாவது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ வந்து சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ எம் ஈட்டிங், ஐஎன்ஜி போட்டு சொல்லுவோம். தான் கண்டினியூஸாக குறிக்குது. ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னா இப்போ நான் இப்போ சாப்பிட்ருக்கேன்னு சொல்கிறத நம்ம எப்படி சொல்லுவோம், ஐ எம் ஈட்டிங் சொல்லுவோம். இதே அவள் சாப்பிட்டுருக்கான்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் ஈட்டிங் சொல்கிறோம். இந்த இஸ் வந்து ப்ரெசண்ட்டை குறிக்குது, ஐஎன்ஜி வந்து கண்டினியூஸை குறிக்குது. ஸோ அதனால தான் இது ரெண்டையும் சேர்த்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, புரிஞ்சுதா? இதே இது பாஸ்ட் கண்டினியூஸ்னால் அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா அப்படின்னு சொல்கிறதுக்கு வாஸ் ஈட்டிங், அவள் சாப்பிட்டுட்டு இருந்தா. இந்த இஸுக்கு பதிலாக வாஸை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ப்ரெசண்ட்டோட மீனிங்கும் கண்டினியூஸோட மீனிங் புரிஞ்சு தானே. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இந்த ஸ்டோரியில் எந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸ் வரும், எதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வரும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டோரி முடிஞ்சதுக்கப்புறமா நான் வந்து ஒரு லிங்க் பிளாங்க்ஸ் கொடுக்குறேன், அதை ஜஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு எந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸும் கண்டினியூஸ் டென்ஸும் வரும் அப்படின்னு உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லிசா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளுக்கு வந்து ஜாப் வேணும். ஸோ அதனால் அவள் என்ன முடிவெடுக்கிறான்னா ஒரு லோக்கல் கம்பெனிஸில் பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு அவள் முடிவெடுக்கிறாள். இது எப்படி சொல்லணும், முடிவு எடுக்கிறாள். ஓகே, இது ரெண்டுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் வரும். அவள் லிசான ஒரு பொண்ணு, அவளுக்கு ஜாப் வேணும். எப்படி சொல்லணும், லிசா வாண்ட்ஸ் எ நியூ ஜாப். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் நமக்கு தெரியும் ஹீ ஷீட் வந்துன்னா வெறுப்பு கூடால நம்ம எஸ் போடுவோம். அப்போ இங்கே லிசாங்கிறது ஒரு பொண்ணு, ஸோ ஷீ. அதனால அவளுக்கு வாண்ட் அப்படிங்கிறது வேணுங்கிறது என்னது வெறுப்பு, அதனால வாண்ட்ஸ் போட்டிருக்கோம். ஓகே, லிசா வாண்ட்ஸ் எ நியூ ஜாப். ஸோ அதனால ஷீ டிசைட்ஸ் டு அப்ளை ஃபார் அ பொசிஷன் அட் எ லோக்கல் கம்பெனி. ஒரு லோக்கல் கம்பெனியில் ஒரு பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம்னு முடிவெடுக்கிறது வந்து வெறுப்பு. ஸோ ஷீ டிசைட்ஸ். ஓகே, அவள் வந்து இப்போ வந்து கேஷியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு நம்பிக்கை இருக்குது, அவளுக்கு ஆஃபீஸில் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு அவளுக்கு நம்பிக்கை இருக்குது. எப்படி சொல்லணும், அவள் இப்போ ஒரு கேஷியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா. ஸோ எப்படி சொல்லணும், ஷீ ஒர்க்ஸ் அஸ் அ கேஷியர் ரைட் நவ். ஒர்க் அப்படிங்கிறது வெறுப்பு, ஸோ ஒர்க்ஸ் எஸ் போட்டிருக்கோம். ஓகே, பட் ஆனால் ஷீ ஹோப்ஸ் டு கெட் அன் ஆஃபீஸ் ஜாப். அவளுக்கு ஆஃபீஸ் ஜாப் கிடைக்கணும், அவளுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ இந்த ஹோப் அப்படிங்கிறது நம்பிக்கை. ஓகே, ஹோப்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஓகே, அதனால் அவள் டெய்லியுமே ஆன்லைனில் செக் பண்ணிவிட்டு எல்லா கம்பெனிஸுக்கும் ரெஸ்யூம் அனுப்புகிறா. ஸோ என்ன பண்ணணும், டெய்லின்னு வர்றது என்னது ப்ரெசன்ட் டென்ஸ் தானே. எவ்ரிடே ஷீ செக் பண்ணுறா ஜாப் லிஸ்டிங், ஆன்லைனில் போடுற ஜாப் லிஸ்டிங்கை செக் பண்ணுறா. அண்ட் சென்ஸ் ஹர் ரெஸ்யூம் டு டிஃப்ரெண்ட் கம்பெனி. ஓகே, டிஃப்ரெண்ட் கம்பெனிக்கு அனுப்புகிறா. சென்டுக்கு அனுப்புறது எஸ் போட்டிருக்கோம், சென்ஸ். ஓகே, அவள் வந்து எப்படி ஃபீல் பண்ணுறான்னா கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா, சீக்கிரமாக அவளுக்கு வந்து கிடச்சிரும் அப்படின்னு அவள் நம்பிக்கையோடு இருக்கா, கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா. ஸோ ஷீ ஃபீல்ஸ் கான்ஃபிடென்ட் தட் ஷீ வில் ஃபைண்ட் சம்திங் சூன். ஏதாவது சூன் அப்படின்னா விரைவில், சீக்கிரமாக அவளுக்கு கிடச்சிரும் அப்படின்னு அவள் நம்பிக்கையாக அவள் இருக்கிறா. அப்போ கிடைக்கிறது அப்படிங்கிறது ஃப்யூச்சரில், அவளுக்கு இனிமேல் கிடைச்சிரும் அப்படின்னு அவள் நம்பிக்கையாக இருக்கா. ஸோ நம்பிக்கையாக இருக்கிறது அவள் இப்போ இருந்துகிட்டு இருக்கா, இனிமேல் கிடச்சிரும், அதனால் வில் போட்டிருக்கோம். ஓகே, ஷீ ஃபீல்ஸ் அப்படின்னா அவள் நினைக்கிறா. ஷீ ஃபீல்ஸ் கான்ஃபிடென்ட், அவள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கா. தேட் என்ன அப்படின்னா ஷீ வில் ஃபைண்ட் சம்திங் சூன், ஏதாவது சீக்கிரமாக அவளுக்கு கிடச்சிரும்னு இருக்கா. ஸோ அதனால் வில் போட்டிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இன்றைக்கி லிசா வந்து இன்டர்வியூக்கு ரெடி ஆகிறா. எப்படி சொல்லணும், இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாள் லிசா.
இன்டர்வியூவுக்கு போக ரெடி ஆகிட்டு இருக்கிறாள். அப்போ டுடே ரெடி ஆகி கொண்டு இருக்கிறாள். அப்போ கொஞ்சம் நேரம் கொண்டிருக்கிறாள்னு வந்திருக்கு. அப்போ லிசா இஸ் கெட்டிங் ரெடி ஃபார் அன் இன்டர்வியூ. ஓகே, இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் வந்திருக்கு. புரிஞ்சுதா? ஏன்னா அவள் ரெடி ஆகி கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். ரெடி ஆகிக்கிட்டே இருக்கிறாவா. ஓகே, அவள் வந்து ஃபார்மல் சூட்டை வந்து ஒரு இன்டர்வியூக்கு போகிறதுக்கு ஃபார்மலான ட்ரெஸ்ஸை போடுறா. அப்புறமா கண்ணாடிக்கு முன்னாடி நின்று ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறா, பண்ணி கொண்டு இருக்கிறாள். இந்த மாதிரி வர இடத்துல எல்லாமே கண்டினியூஸ் தான் வரும். அப்போ எப்படி சொல்லணும்? அவள் ஃபார்மல் ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கிறா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஷீ இஸ் வியரிங் எ ஃபார்மல் சூட். ஓகே, அண்ட் ஷீ இஸ் ப்ராக்டிஸிங் ஹர் ஆன்சர் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர். மிரருக்கு முன்னாடி இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கிறா, ப்ராக்டிஸிங் பண்ணி கொண்டிருக்கிறாள். அதனால் ஓகே, அவள் என்ன சொல்கிறான்னா, நான் வந்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. அவள்கிட்டே அவள் சொல்கிறா. எப்படி சொல்லணும்? நான் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேங்கிறது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் திஸ் ஜாப் இன்டர்வியூ. நான் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன். ஷீ சேஸ் டு ஹெர் செல்ஃப். அவள்கிட்டே அவள் சொல்கிறா. அவள்கிட்ட அவள் சொல்லி கொண்டிருக்கிறாள். அவள்கிட்டே அவள் சொல்கிறா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவள்கிட்டே அவள் சொல்கிறா. ஷீ சேஸ் டு ஹெர் செல்ஃப். ஓகே, கம்பெனி வந்து ஒரு நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கக்கூடிய ஒருத்தங்க வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க, தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. எப்படி சொல்லணும்? த கம்பெனி இஸ் லுக்கிங் ஃபார் சம் ஒன் வித் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில். ஓகே, லுக்கிங் இஸ் லுக்கிங், அவங்க தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஓகே, இஸ் லுக்கிங் ஃபார் சம் ஒன், யாராவது ஒருத்தங்களுக்காக வித் அவங்கக்கிட்ட கம்யூனிகேஷன் வித் அப்படின்னு உடன் வித் ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்க ஒருத்தங்களை தேடிட்டு இருக்காங்க. அண்ட் ஷீ பிலீவ்ஸ் ஷீ கேன் டூ வெல் இன் த இன்டர்வியூ. அவள் நம்புறா, அவள் நல்லா பண்ணுமே அப்படின்னு அவள் நம்புறா அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் என்ன சொல்லுவோம்? ஸோ ஷீ பிலீவ்ஸ் ஷீ கேன் டூ வெல் இன் த இன்டர்வியூ அப்படின்னு அவள் நம்புறா. ஓகே, இன்டர்வியூ நடக்கும்போது லிசா வந்து கான்ஃபிடெண்ட்டாக எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணி கொண்டிருக்கிறா. எப்படி சொல்லுவீங்க? டியூரிங் த இன்டர்வியூ நடக்கும்போது, டியூரிங் அப்படின்னா நடந்து கொண்டு இருக்கும்போது, லிசா இஸ் ஆன்சரிங் ஆல் த கொஸ்டின் கான்ஃபிடெண்ட்டாக ஆன்சர் பண்ணிகிட்ருக்கிறா. ஓகே, த இன்டர்வியூவர் இஸ் ஆஸ்கிங் அபவுட் ஹர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இன்டர்வியூவர் அப்படின்னா இன்டர்வியூ பண்ணுவாங்கள்ல, அவங்க வந்து அவளோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி கேட்டுட்ருக்காங்க. ஆஸ்க் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இஸ் ஆஸ்கிங் அபவுட்னா பற்றி, ஹர் ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஓகே, அண்ட் லிசா இஸ் எக்ஸ்பிளைனிங் தட் ஷி ஒர்க் அஸ் அ கேஷியர். அவள் வந்து நான் கேஷியராக ஒர்க் பண்ணேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா. ஓகே, ஷீ இஸ் ஹோப்பிங் த இன்டர்வியூவர் வில் பி இம்ப்ரெஸ்டு. அவள் நம்புறா இன்டர்வியூவர் வந்து அவளால் இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னு அவள் நம்புறா. ஷீ இஸ் ஹோப்பிங் த இன்டர்வியூவர் வில் பி இம்ப்ரெஸ்டு. அவளால் இம்ப்ரெஸ் ஆவாங்க அப்படின்னு அவள் நம்புறா. பை த எண்ட் ஆஃப் த இன்டர்வியூ முடியும் போது லிசா இஸ் ஃபீலிங் பாசிட்டிவ் அபவுட் ஹர் சான்ஸ். அவளோட சான்ஸை நினச்சி அவள் வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறா. ஓகே, இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணது ஸ்டோரி. இந்த ஸ்டோரியில் வந்து நான் ஒரு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கொடுக்குறேன். நம்ம பார்த்து அதே ஸ்டோரி தான். இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ன வரும் அப்படின்னு, அதாவது வெர்பு வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் வருமா, பாஸ்ட் டென்ஸ் வருமா, ஸ்டோரி இப்போ நான் ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இது பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ப்ரெசன்ட் டென்ஸு எந்த இடத்துல வந்திருக்கு, அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, ஸோ செக் பண்ணிவிட்டு ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஓகே, ஒருக்க செக் பண்ணி இது என்ன நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அதோட மீனிங் வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதனால தான் இது கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் வந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. நம்ம வந்து இந்த ரெண்டு டென்ஸ் பார்த்துருக்கோம். இன்னும் வந்து நம்ம ஒரு டென்ஸையும் எடுத்து 5 ஸ்டோரிஸாக லேட்டராக பார்க்கலாம். இந்த வீடியோவில் வந்து நான் வந்து மொத்தம் ஒரு 3 ஸ்டோரி கொடுத்துருக்கேன். இந்த 3 ஸ்டோரிகளையும் ஒரு 6 டென்ஸை கவர் பண்ணலாம். நாளைக்கு அதே மாதிரி 3 ஸ்டோரி, அதில் 6 டென்ஸை கவர் பண்ணலாம். அதுக்கப்புறமா தனித்தனியாக பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டோரிக்கு போகலாம். நெக்ஸ்ட் ஸ்டோரியில் வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸும் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் கண்டினியூஸும் யூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டோரிக்கும் அந்த ஸ்டோரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், அது வந்து ப்ரெசென்ட்டில் நடந்த ஒரு விஷயத்தையும் ப்ரெசென்ட் கண்டினியூஸில் நடந்த ஒரு விஷயத்தையும், அதாவது இப்போ வந்து ப்ரெசென்ட் டென்ஸ் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணால் டெய்லி யூஸ் பண்ண ஆக்டிவிட்டியில் சொல்லலாம், இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறது சொல்லலாம். ப்ரெசென்ட் கண்டினியூஸாக இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிற விஷயத்த சொல்கிறது. இதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, முன்னாடியே நடந்த ஒரு விஷயமும் முன்னாடியே கொஞ்சம் நேரம் நடந்த ஒரு விஷயத்தையும் சொல்கிறது தான்
பாஸ்ட் டென்ஸும் பாஸ்ட் கண்டினியூஸும். ஓகே, இந்த ஸ்டோரிக்கும் அதுக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஸ்டோரி சொல்லும்போது சொல்கிறேன், அப்போ அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே, பாஸ்ட் டென்ஸ்னால் முடிஞ்ச விஷயம் தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது லாஸ்ட் வீக்கெண்ட், போன வாரம் சாம் அண்ட் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் வென்ட் டு த பீச். அப்போ பீச்சுக்கு போனாங்கல்லாம். போன வாரம் சாமும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பீச்சுக்கு போனாங்க. ஸோ போகிறாங்க. இப்போ போகிறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு கோன்னு சொல்லுவோம். முடிஞ்ச விஷயம் அப்படிங்கிறனால இங்கே V2 ஃபார்ம் ஆஃப் வெர்பு வென் யூஸ் பண்ணிக்கோம். ஓகேவா, வென் டு த பீச். தே டாக்ட் அபவுட் திஸ் ட்ரிப் ஃபார் அ லாங் டைம். ஓகே, அவங்க வந்து இந்த ட்ரிப்பை பற்றி நிறைய நாளாக பேசிட்டு இருந்தாங்க. ஸோ டாக் அபவுட் திஸ் ட்ரிப் ஃபார் அ லாங் டைம், ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபைனலி கடைசியாக தே டிசைடட் டு கோ, கடைசியாக போயிட்டாங்க. ஓகே, தே டிசைடட் டு போகிறதுக்கு முடிவெடுத்துட்டாங்க. தே டிசைடட் டு கோ. ஓகே, இங்கே இந்த இடத்துல நாங்கள் பெண்டு போடலை அப்படின்னா முடிவெடுக்கிறாங்க, அதுதான் முடிஞ்ச விஷயம். போகிறதுக்கு முடிவெடுக்கிறாங்க, போகிறதுக்கு முடிவெடுத்துட்டாங்க ஃபைனலாக. ஸோ அதனால இங்கே டிசைடட் போட்டிருக்கோம். செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு. தே arrived at the beach early in the morning. அதாவது அவங்க காலையிலே ஏர்லி மார்னிங்கே பீச்சுக்கு ரீச் ஆகிட்டாங்க, போய் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அரைவ்டு அப்படிங்கிறது ஒரு வெர்பு. அந்த வெர்புக்கு செகண்ட் ஃபார்ம் ஆஃப் வெர்பு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, மார்னிங் போயிட்டாங்க. நான் என்ன தமிழில் சொல்கிறேன், அப்போ நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ வெதர் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி சொல்லணும்? வெதர் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு அந்த வெதர் வாஸ் பர்ஃபெக்ட். நம்ம பார்த்தோம் அங்கே அங்கெல்லாம் நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் போட்டோம். ஓகே, பாஸ்ட்னால வாஸ் போட்டிருக்கோம். ஓகேவா, சன்னும் ரொம்ப கிளியராக இருந்துச்சு, அது ரொம்ப ஷைனிங்காக இருந்துச்சு. ஷைனிங் அடிச்சு, அதாவது சன் வந்து ரொம்ப கிளியராக இருந்தது. ஸ்கை அதாவது வானம் ரொம்ப கிளியராக இருந்துச்சு. சூரியன் வந்து மின்னிக்கொண்டு இருந்தது. ஓகேவா, அந்த சூரியன்லேருந்து வரக்கூடிய கதிர்கள் வந்து ரொம்ப அமைதியாகவும் இருந்தது. இது எப்படி சொல்லணும்? ட்ரை பண்ணுங்கள். ஸ்கை வந்து கிளியராக இருக்குன்னு சொல்கிறதுக்கு த ஸ்கை வாஸ் கிளியர். இப்போ கிளியராக இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு த ஸ்கை இஸ் கிளியர். இப்போ வந்து அது கிளியராக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து கிளியராக இருந்ததுன்னு சொல்கிறதுனால வாஸ் போட்டிருக்கோம். ஓகே, அது வந்து ரொம்ப ஷைன் ஆகிட்டு இருந்தது. த சன் வாஸ் ஷைனிங், சன் வந்து ஷைனிங் ஆகிட்டு இருந்து. அந்த வேவ்ஸ் வயர் காம், அதுலேருந்து வரக்கூடிய அந்த கதிர் வந்து ரொம்ப அமைதியாக இருந்தது தான் காம், அமைதியாக இருந்தது. ஓகே, சாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணான். அவன் ரொம்ப உற்சாகமாக இருந்தான். ஏன் அப்படின்னா அவனுக்கு பீச் ரொம்ப பிடிக்கும். சாம் வந்து ஹாப்பியாக இருந்தான்னு சொல்கிறதுக்கு சாம் ஃபெல்ட் ஹாப்பி, எக்ஸைட்டடாக இருந்தான். அண்ட் எக்ஸைட்டட்னா உணர்ச்சி வசப்பட்டு இருந்தான். பிகாஸ் எதனால் அப்படின்னா அவனுக்கு பீச் ரொம்ப பிடிக்கும். இப்போது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் நமக்கு தெரியும், நமக்கு வந்து ஒரு விஷயம் பிடிக்கும் அப்படிங்கிறது என்றைக்குமே மாறாது. அப்படி தானே, எப்போவுமே கண்டினியூஸாக எப்போவுமே நம்மளோட ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்த சொல்கிறோம். அவனுக்கு வந்து ஆப்பிள் பிடிக்கும், அவனுக்கு டீ பிடிக்கும், அந்த மாதிரி ஜென்ரல் ஒரு விஷயத்த சொல்கிறோம். அவனை பற்றி சொல்கிறோம், எனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஜென்ரலாக சொல்கிறோம். இந்த விஷயம்லாம் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் வரும். அப்போ இங்கேயும் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஏன்னா அவனுக்கு பீச் வந்து பிடிக்கும்னு சொல்லியிருக்கோம். அவனுக்கு பீச் பிடிச்சதுன்னு சொல்லலை, பிகாஸ் அவனுக்கு பீச் பிடிக்கும். அப்போ எப்படி சொல்லணும்? பிகாஸ் ஹீ லவ்ஸ் த பீச். வெர்பு கூட எஸ் சேர்த்துருக்கோம். ஓகேயா, அவங்க வந்து அம்பர்லா டவல்ஸ் இதெல்லாம் வச்சு கீழே வந்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சாம் வந்து ஒரு ஃபேமிலியை வந்து அவங்க பக்கத்தில் பிக்னிக்கு பக்கத்தில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியை பார்த்தான், அதாவது நோட் பண்ணான். இது எப்படி சொல்லணும்? பண்ணி கொண்டு இருக்கும்போது அப்படின்னு வந்திருக்கு. ஒரு விஷயம் நடக்கும்போது இன்னொரு விஷயம் வரும்போது நம்ம ஒரு கன்ஜெக்ஷன் யூஸ் பண்ணுவோம். அந்த கன்ஜெக்ஷன் தான் ஒயில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒயில் தே வயர் செட்டிங் அப் தேர் டவல்ஸ் அண்ட் அம்பர்லாஸ். அவங்க வந்து செட் பண்ணி கொண்டு இருக்கும்போது, ஸோ தே வயர் வாஸ்க்கு பதிலாக வயர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா தே வந்திருக்கு, நிறைய பேர் வந்திருக்காங்க, அதனால் வயர் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கக்கூடியதுக்கு அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தே ஆர் செட்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க பண்ணி கொண்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறதுனால தே வயர் செட்டிங் அப். ஓகே, தேர் டவல்ஸ் அண்ட் அம்பர்லா. சாம் நோட் பண்ணுனா எ ஃபேமிலி who was having a picnic nearby. அவங்க வந்து பிக்னிக்கு வந்திருக்கதை பார்த்தான். who was havingனா இருக்கிறது, பிக்னிக்காக வந்திருக்கதை பார்த்தான். ஓகே, அங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. the kids were playing with a ball and their dogs was running around happily. சந்தோஷமாக அங்கே இந்த டாக்ஸ் எல்லாமே ரன் ஆகிட்டு இருந்ததே அவன் பார்த்தான். த கிட்ஸ் அப்படின்னா பிள்ளைங்க நிறைய பேர் இருக்காங்களா. ஸோ வயர் பிளேயிங் வித் பால் வச்சு ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் தேர் டாக், அவங்களோட டாகு வாஸ் ரன்னிங், ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அரவுண்ட் ஹாப்பிலி,
அரவுண்ட் அப்படின்னா அங்கே சுற்றி, ஹாப்பிலி அப்படின்னா சந்தோஷமாக. சாம் தாட் அப்படின்னா நினச்சான், நினைக்கிறதுக்கு திங்குன்னு சொல்லுவோம். அவன் நினச்சான். இட் வாஸ் அ பெர்ஃபெக்ட் டே டு ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் த சன்ஷைன். இதுதான் ஒரு கரெக்டான நாள் அப்படின்னு அவன் நினச்சான். லேட்டர் இந்த டே, அந்த நாளில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா, while Sam was swimming in the ocean, his friends were playing volleyball on the shore. அவன் வந்து ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, அவன் ஓஷனில் ஸ்விம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க, வாலிபால் விளையாடிட்டு இருந்தாங்க. அதனால தான் இங்கே ஒயில் போட்டிருக்காங்க. அவன் இது பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்னொன்று பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிற கன்ஜெக்ஷனுக்காக ஒயில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அவன் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படின்னால Sam was swimming in the ocean, his friends were, ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க, அதனால ஆறு போட்டாமல் வேர் போட்டிருக்கோம். playing volleyball on the shore, ஷோரில் விளையாடிட்டு இருந்தாங்க. The sound of laughter and the warmth of the sun made the afternoon feel even more special. அந்த சிரிப்பு சவுண்டும் அந்த சன்னோட அந்த வார்ம்னஸும் அந்த ஆஃப்டர்நூன், அந்த மத்தியானத்தை இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாட்டு மாற்றிச்சு. ஓகே, the entire beach was filled with people enjoying the beautiful weather. அந்த பீச்சில் மொத்தமாகவே நிறைய மக்கள் வந்து இருந்தாங்க. அவங்க வந்து அந்த வெதரை, பியூட்டிஃபுல்லான வெதரை வந்து என்ஜாய் பண்ணி கொண்டு இருந்தாங்க. ஸோ என்ஜாயிங் ஓகே. அட் ஒன் பாயிண்ட், ஒரு பாயிண்டில், while Sam was walking along the shore collecting the seashell, ஒரு பாயிண்டில் அவன் வந்து அந்த ஷோரில் அந்த ஷீசெல்லை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது he ran into an old friend from school. அவனோட ஓல்டு ஃப்ரெண்டு, ஸ்கூல்லேருந்து வந்த ஓல்டு ஃப்ரெண்டுக்கிட்ட ஓடி போனான். They talked for a while, catching up and old times. அவன் வந்து ரொம்ப நேரமாக அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தான். அவங்க அந்த ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்தான். கேட்சிங் அப் அப்படின்னா ஓல்டு டைம்ஸ், அவனோட ஓல்டு டைம் எல்லாமே அவன் கேட்ச் பண்ணிகிட்டு இருந்தான். while Sam's friend continued playing volleyball in the background. அந்த டைமில் அவனோட ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது நடக்கும்போது இன்னொரு விஷயம் நடக்குதுல்ல, அதுதான் while Sam's friend, சாமோட ஃப்ரெண்டு continued playing, விளையாடிட்டே இருந்தாங்க. continued playing volleyball in the பேக்ரவுண்டில் விளையாடிட்டு இருந்தாங்க. by the time the sun started setting, அந்த டைமில் சன் வந்து மறைய தொடங்கிச்சு. the beach was bathed in a beautiful golden லைட்டால் அந்த பீச் மொத்தமாகவே சூழ்ந்திருந்துச்சு. Sam and his friends packed up their things and left the beach with a big smile. அவனோட சாமும் அவனோட ஃப்ரெண்டும் பேக்கப் அப்படின்னா எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு அந்த பீச்சை விட்டு போனாங்க. பெரிய சிரிப்போடி போனாங்க. ஓகே, வித் அப்படின்னா உடன், பெரிய சிரிப்புடன் போனாங்க. லெஃப்ட் அப்படின்னா அங்கேருந்து போகிறது. ஓகே, ஆல்ரெடி திங்கிங் அபவுட் தேர் நெக்ஸ்ட் ட்ரிப், அவங்க ஆல்ரெடி ஏற்கனவே அடுத்த ட்ரிப்பை பற்றி திங்க் பண்ணிட்டாங்க. ஆஸ் தே வேர் டிரைவிங் பேக் ஹோம், வீட்டுக்கு போகும்போதுக்கு ட்ரைவ் பண்ணி போயிட்டு இருக்கும்போது சாம் லுக் அவுட் ஆஃப் த கார் விண்டோ, காரோட விண்டோ வெளியே பார்த்துட்டு இருந்தான். வாட்சிங் த லார்ஜ் ரேஸ் ஆஃப் சன்லைட் டிஸ்அப்பியர் பிஹைண்ட் த ஹொரிசன். இந்த சூரிய கதிர் வந்து லாஸ்டான கதிர் மறையும்னு அதை வந்து அந்த விண்டோ வழியாக அவன் பார்த்துட்டு இருந்தான். டிஸ்அப்பியர் அப்படின்னா மறைகிறது, பிஹைண்ட் அப்படின்னா பின்னாடி, பிஹைண்ட் த ஹரிசான், அந்த ஹரிசானுக்கு பின்னாடி மறையக்கூடிய அந்த லாஸ்ட் ரேஸை பார்த்துட்டு இருந்தான். ஓகேவா, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து பாஸ்ட் யூஸ் பண்ணி, பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா வாஸு, ஃபயரு, இதெல்லாமே பாஸ்ட் டென்ஸு. பாஸ்ட் கண்டினியூஸ்னால் வாஸ் போட்டு ஐஎன்ஜி போட்டுருது, வயர் போட்டு ஐஎன்ஜி போட்டுருது, பாஸ்ட் பண்ணி ஐஎன்ஜி சொல்கிறது. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுலேயும் ஒரு ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ஆன்சர் வந்து லாஸ்ட்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள், ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஓகே. அடுத்த ஸ்டோரி வந்து ஃப்யூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி இருக்கும். ஆனால் இந்த ஸ்டோரியில் வந்து 3 டென்ஸ் வரும். ஃப்யூச்சர் டென்ஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், 3 சேர்த்து தான் அடுத்த ஸ்டோரி வரும். இதில் வந்து 3 டென்ஸ் வரதுனால ஸ்டோரி கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோவை நம்ம நெக்ஸ்ட் இதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் அடுத்த வீடியோ வரதுக்கு முன்னாடி ஃப்யூச்சர் டென்ஸு, ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்டாக ஒரு நல்லா பார்த்துக்கோங்க. ஈஸியாக தான் இருக்கும் அந்த வீடியோ. எல்லா ஸ்டோரியும் வந்து இந்த டென்ஸ் தான் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்டோரிஸ்னாலே எல்லாம் மிக்ஸ்டாக தான் வரும். அதனால் அடுத்த ஸ்டோரி வந்து இந்த 3 டென்ஸும் வரும். ஸோ அந்த ஸ்டோரியும் பார்த்து அதுக்கப்புறமா ஸ்டோரி 4ல் வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்டும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வச்சு அந்த ஸ்டோரியும் நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்குள்ள வீடியோவில். இதில் வந்து நீங்கள் மறக்காமல் இந்த ஃபில்லிங் த பிளாங்க்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.